ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஆலைஸ் டிராமாவோட 3வது எபிசோடு தான் பார்க்க போறோம். டிராமாவோட ஸ்டார்டிங்லயே அந்த ப்ரொஃபஸரை மீட் பண்றதுக்காக நம்ம ஹீரோ வராரு. அவங்களும் ஸ்டூடெண்ட்டை வறுத்தெடுத்துட்டு இருக்காங்க கிளாஸ்ல. இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குன்னு ஸ்டன் ஆகி திரும்பி பார்த்தா அவங்க அம்மா. நம்ம ஹீரோ ஓவர் எமோஷன் ஆயிடுறாரு. வந்தவர் பேச்சே இல்ல, நேரா போய் கட்டி பிடிச்சிடுறாரு. இதுல அந்த ப்ரொஃபஸர் காண்டாய் பலார்னு ஒரு அப்புட்டுறாங்க ஹீரோக்கு. இத பாக்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எல்லாரும் போட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இத அந்த ப்ரொஃபஸர் நான் உன்னை சும்மா விட மாட்டேன், எவ்வளவு தைரியம் தான் ஒரு லெக்சரர் வந்து கட்டி பிடிப்ப இருடான்னு சொல்லி போலீஸ்க்கெல்லாம் கால் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவோட ஐடி கார்டை பார்த்தோன்னதான் இந்த நாயும் போலீஸ்னு தெரிஞ்சு விட்டுறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு கோவம் தீரல. ஏன்டா எவ்வளவு தைரியம் இருந்து ஒரு ப்ரொஃபஸர் அவன் கிளாஸ் ரூம்லயே வச்சு கட்டி பிடிப்பேன், இப்பெல்லாம் எவன் போலீஸ் ஆகிறதுனே விவசாயம் இல்லாம போச்சு அப்படின்னு கழுவி ஊத்திட்டு இருக்காங்க ஹீரோவை. சரி சொல்லுப்பா, உனக்கு எங்கிட்ட என்ன விஷயம் தெரியணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்த விஷயத்தை பேசாம இவங்க அம்மாவா இருப்பாங்களோங்கிற சந்தேகத்துல உங்களுக்கு 50 வயசுக்கு மேல ஆச்சான்னு கேட்கிறான். சாக்கானவங்க குடிச்சிட்டு இருந்த தண்ணியை ஹீரோ மூஞ்சிலே பொழிச்சுன்னு துப்பிடுறாங்க. ஏண்டா என்னை பார்த்தா 50 வயசுக்கு மேலான மாதிரிதான் இருக்கா அப்படின்னு போட்டு காய்ச்சிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவை. இவன் இதோட நிறுத்தாம உங்களுக்கு ஒரு பையன் வேற இருக்கணுமே அப்படின்னு கேட்கறான். இதுல அவங்களுக்கு எச்சா காண்டாகுது. டே அம்மாவாசையில பிறந்த அரமெண்டலே, ஒழுங்கு மரியாதையா நீ என்ன கேட்கணுமோ அதை மட்டும் கேளு, இல்லன்னா மூஞ்சி மோர்லாம் உடச்சிருவன் ஹீரோவே மிரட்டிட்டு இருக்காங்க அந்த ப்ரொஃபஸர். அதுக்கப்புறம் ஸ்டேஷனுக்கு வந்த ஹீரோ அந்த ப்ரொஃபஸரோட டீடைல தான் பார்த்துட்டு இருக்கான். அப்ப மத்த போலீஸ்காரங்கள இருந்துட்டு அவ பிசிக்ஸ்ல யூனிவர்சிட்டி டாப்பராமா, அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி ஒரு புக்கையும் கூட பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. பட் இவ பண்ண ப்ராஜெக்ட்ல இவளுக்கும் இவ சீஃப்க்கும் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தனாலதான் வெளியே வந்துட்டு இப்ப ப்ரொஃபஸரா இருக்கா அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. சரிடா, குடும்பத்தை பத்தி என்னாச்சுன்னு கேட்டா ப்ரொஃபஸருக்கு பேரண்ட்ஸும் இருக்காங்க, ஒரு சிஸ்டரும் இருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸ் இங்க பக்கத்துல தான் சைனீஸ் ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். உடனே நம்ம ஹீரோவும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுறான். பாவம் கஸ்டமரே இல்லை, இவன் ஒருத்தன் தான் கஸ்டமரா இருக்கு. அந்த ப்ரொஃபஸரோட அப்பா தான் அங்க குக்கா இருக்காரு, அவங்க அம்மா தான் சர்வ் பண்றாங்க. ரெண்டு பேத்துக்குள்ள ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, மாத்தி சண்டை போட்டுட்டு கிடக்குறாங்க. அப்ப கரெக்டா ப்ரொஃபஸரோட சிஸ்டர் காரியும் அங்க வந்துடுறா. நான் இதுக்கு மேல என் சிஸ்டர் கூட இருக்க முடியாது, நான் தனியா வாழ போறேன், எனக்கு காசு கொடுங்க அப்படின்னு கேட்டா கழுவி ஊத்துறாங்க அவங்க அம்மா. அவங்க அப்பா அவர் பங்குக்கு ஏமா என்னமா ட்ரெஸ் இதெல்லாம் போட்டு வேலைக்கு போறியேமா, குடும்பத்துக்கே அவமானமா இல்லையான்னு ரொம்ப ஃபீல் பண்றாரு. சோ இப்படி நடக்கிற குடும்ப சண்டையெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் ரெஸ்டாரண்ட் இருந்து கிளம்பிடுறான். ஆனா இவ்வளவு திட்டு வாங்கிட்டு இந்த தங்கச்சிக்காரி வாயை வச்சு சும்மா இல்லாம அவங்க அம்மாட்டையே போய் பையன் ரொம்ப அழகா இருக்கா, ரெகுலர் கஸ்டமர் அப்படின்னு கேட்ட உடனே ரொம்ப கேவலமான ஒரு லுக் விடுறாங்க. சரி இதுக்கு மேல இருந்தா தொடப்பத்திலேயே தொடச்சி வீசிடுவாங்கன்னு அவளே வெளியே வந்துடுறான். பார்த்தா நம்ம ஹீரோ அங்கதான் இவளுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். சிஸ்டருக்காரையும் கூட்டு போய் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து பேச்சு கொடுக்குறான். பட் இவன் போலீஸ்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்ப என் சிஸ்டர் ஏதாவது பிரச்சனையில் இருக்காளா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது அதெல்லாம் ஒண்ணு இல்லாம இது ஃபார்மல் என்கொயரி தான். 2010 உன் சிஸ்டர் ஏதாவது வித்தியாசமா நடந்துக்கிட்டாளா அப்படின்னு கேட்டா இல்லன்னு சொல்லிடுறா. உன் சிஸ்டர் எந்த மாதிரி கேரக்டர் அப்படின்னு கேட்கறான் நம்ம ஹீரோ. நீ தான் ஆல்ரெடி ஒரு டைம் மீட் பண்ணிருக்கேன்னு சொல்லிருக்கீங்க, அப்பவே தெரிய வேண்டாமே என் சிஸ்டர் பத்தி அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தவ ப்ரொஃபசர் கிட்ட இன்னைக்கு அந்த போலீஸ்கார உன்னை பத்தி என்கிட்ட விசாரிச்சு அப்படின்னு சொல்லும் போது ப்ரொஃபசர் காண்டாகுது. அது மட்டும் இல்லாம அவனுக்கு உன்னை நல்லா தெரிஞ்ச மாதிரி என்கிட்ட பேசினா, நீ என்ன சாப்பிடுவ, சாப்பிடும் போது அதிகமா தண்ணி குடிப்ப, உனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு எல்லா விஷயமும் என்கிட்ட சொன்னா, அது எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்றா. இதை கேட்கிற ப்ரொஃபஸருக்கே ஷாக் ஆகுது. அதே நேரத்தில் நம்ம ஹீரோவை பார்த்தா அவங்க அம்மாவை அடக்கம் பண்ண கல்லறை கிட்ட தான் நின்றுட்டு இருக்கான். ஏன்னா இன்னுமே அவனுக்கு இங்க என்ன நடக்குது, அந்த ப்ரொஃபஸர் இவங்க அம்மாவா இல்லையா, இவங்க அம்மாக்கும் டைம் டிராவல் கார்டுக்கும் என்ன சம்மதம் எதுவுமே அவனுக்கு புரியல. அதே நேரத்தில் ஆலைஸ்ல தான் காட்டுறாங்க. யூன் மின் கிட்ட அங்க இருக்கிற ஏஜென்ட் இன்னும் டைம் கார்டு போலீஸ் ஸ்டேஷன்ல எவிடன்ஸா சப்மிட் ஆகல அப்படின்னு சொல்றான். சோ இப்ப வரைக்கும் இது ஹீரோ கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிறது யூங் மின் கன்ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் ஹீரோவை பத்தின டீடைல்ஸும் கொடுக்கறான். ஹீரோக்கு அப்பா யாருன்னு இப்ப வரைக்கும் தெரியல. அவங்க அம்மா 2010 இறந்துட்டாங்க. ஹீரோக்கு 6 வயசு இருக்கும் போது அவனுக்கு சில ப்ராப்ளம் இருக்கு, அதனால அவனால எமோஷன்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். கடைசியா ஹீரோ போலீஸ்காரன் ஆனதுக்கு அப்புறம் அவன் பக்கத்துல கேப்டன் அவங்க ஒய்ஃப் தான் நின்னு போட்டோ எடுத்திருக்காங்க. சோ இவங்க ரெண்டு பேருக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரி யூமின் கேட்கறான். அதை பத்தி தான் நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா ஹீரோவோட அம்மாக்கும் யாருமே கிடையாது. சோ கூடிய சீக்கிரம் எல்லா டீடைலும் வந்துரும் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கு யூமின் இருந்துட்டு இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி ஹீரோ கிட்ட இருக்கிற டைம் கார்டை நம்ம எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி இப்ப ஹீரோ எங்க இருக்கா அப்படின்னு கேட்டா நம்மளுக்கு ஹீரோ தான் காட்டுறாங்க. பைபிள்ல லைப்ரரியில இருக்காரு. ஏதோ பிசிக்ஸ் புக் தான் படிச்சிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. ஏன்னா அந்த புக்கை எழுதுனதே நம்ம ப்ரொஃபசர் தான். ஹீரோட அம்மா மாதிரியே இருக்காங்களா அவங்க தான். அப்ப கரெக்டா லைப்ரரிக்குள்ள இந்த ஆலைஸ் குரூப்பை சேர்ந்த 2 பேர் உள்ள வராங்க. அது மட்டும் இல்லாம அந்த ட்ரோனும் வந்து அங்கதான் நிக்குது. சோ இந்த ட்ரோன் மூலமா என்ன நடக்குது அப்படிங்கறத அலைஸ்ல இருந்துட்டே மத்தவங்க எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ கிட்ட வந்த 2 ஏஜென்ட் அந்த கார்டை ஒழுங்கா திருப்பி கொடுத்துரு அப்படின்னு கேக்குறாங்க. பட் நம்ம ஹீரோக்கு எந்த கார்டை பத்தி பேசுறானுன்னே புரியல. தம்பி நடிக்காத, உங்ககிட்ட தான் அந்த கார்டு இருக்குன்னு நல்லாவே தெரியும், ஒழுங்கு மரியாதையா திருப்பி கொடுத்துரு அப்படின்னு மறுபடியும் சொல்றானுங்க. நம்ம ஹீரோவை கைப்புள்ள கிட்ட டைம் கார்டு ஆட்டை போட்டு வச்சிருக்காரு. அதை எடுத்து காட்டினா ஆமா இதுதான், இது உங்ககிட்ட இருக்கவே கூடாது, ஒழுங்கா கொடுத்துருன்னு கேக்குறாங்க. பட் நம்ம ஹீரோ கோர்ட் பாக்கெட்லயே திருப்பி வச்சுட்டு முடிஞ்சா எடுத்துக்கோங்க வீரவசனம் பேசுறான். சோ வந்த 2
ஏஜென்ட்டும் அழகா 2 ஸ்டெப் பின்னாடி தள்ளி நின்னுட்டு ஏதோ ரிமோட் மாதிரி ஏதோ எடுத்து அமுத்துறா. அந்த இடத்துல இருக்க லைட் எல்லாம் பட 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 படான்னு வெடிக்க ஆரம்பிக்குது. புக் எல்லாம் வெடிச்சு செதறுது. அந்த இடத்துல கரண்ட்டும் போயிருது. அதுக்குள்ளேயும் இன்னும் 2 ஏஜென்ட் வந்து அந்த ஸ்மோக் வர அந்த பாலை உருட்டி விட்டுறானுங்க. பட் நம்ம ஹீரோ எப்படி அதுல தப்பிச்சிடறான். அவனுங்களும் விடுற மாதிரி இல்ல. 2 பேத்துக்கும் மரண பங்கமா சண்டை நடக்குது. இவனுங்க 4 பேர் இருக்கறனால ஹீரோனால சமாளிக்க முடியல. அங்கிருந்து வெளியே போலான்னு பார்த்தாலும் இவனுங்க விடுற மாதிரி இல்ல. சோ முடிஞ்ச அளவுக்கு கையில கிடைச்ச மயில பிரின்னு பிரிச்சிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல ஒரு ஏஜென்ட் இவன் லாக் பண்ணா மத்தவனுல கன் எடுத்து வச்சு ஹீரோவை லாக் பண்றானுங்க. டே யாரா சாமி நீங்க எல்லாம் அப்படின்னு ஹீரோ கேக்க மூஞ்சிலேயே பொலிச்சுன்னு ஒரு பஞ்ச் உழுகுது. பயபுல கொஞ்ச நேரம் திணறி போயிடுறான். ஏன்னா அடி விட்டது யூமின். சோ மத்த ஏஜென்ட்ஸ் கிட்ட ஒழுங்கா அந்த டைம் கார்டு எடுத்து வெளியே போங்கடா அப்படின்னு அனுப்பி விட்டுறாரு. இப்பதான் நம்ம ஹீரோக்கே அது டைம் கார்டு அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. அப்ப யூமின் இருந்துட்டு தம்பி நீ தெரியக்கூடாத விஷயத்த அளவுக்கு அதிகமா தெரிஞ்சுக்கிட்ட. சோ உன்னை நாங்க உயிரோடு விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு சின்னதா ஏதோ பொருள் எடுத்து அமுத்துனா அது பெரிய கன்னா மாறுது. அப்பதான் நம்ம ஹீரோக்கு கேப்டன் சொன்ன விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா இவங்க அம்மாவையும் ஜூனியர் காப்பையும் ஷூட் பண்ணது ஒரே ஆளாதான் இருக்கணும். அவங்க டிஃபரெண்டான கன்னு யூஸ் பண்றாங்கன்னு சொல்லியிருப்பாரு. இது ஞாபகத்துக்கு வந்த உடனே யூமினை போட்டு பொழக்க ஆரம்பிக்கிறான் ஹீரோ. 2 பேத்துக்குள்ளேயும் மாறி மாறி கன் ஷூட் நடக்குது. ஏன்னா நம்ம ஹீரோ போலீஸ் தானே, அவங்ககிட்ட ஆப்வியஸ்லி கன் இருக்கும். ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ அங்க இருக்கிற கயிறை பிடிச்சி தொங்கிக்கிட்டே ஷூட் பண்ணி யூமினே அலற விட்டுறான். அதுக்குள்ளேயும் மத்த ஏஜென்ட்ஸ் எல்லாம் யூமின் கிட்ட வந்து கன் ஷாட் சவுண்ட் கேட்டுச்சு, போலீஸ் வந்துட்டு இருக்காங்க, நம்ம இங்க கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு பில்லருக்கு பின்னாடி தான் ஒளிஞ்சிட்டு இருக்கான். அப்ப யூமின் இருந்துட்டு தம்பி இந்த டைம் நான் உன்னை விட்டுட்டு போறேன், எப்பவுமே லக்கு உன் சைடு இருக்காது, இதுக்கு மேல எங்களை ஃபாலோ பண்றது நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. நம்ம ஹீரோவும் ஃபாலோ பண்ணலாம் ட்ரை பண்ணுவான். பட் அவனுக்கு அடிப்பட்டனால ஃபாலோ பண்ண முடியாம போகுது. இவனுக்கு கிளம்பணும்னா ஆஸ் யூசுவல் அங்க பவர் எல்லாம் வந்து சிச்சுவேஷன் நார்மல் ஆகுது. இத நம்ம ஹீரோவும் நோட் பண்றான். அதுக்கப்புறம் தான் ஹீரோ கோர்ட் பாக்கெட்ல இருந்து இன்னொரு டைம் கார்டை எடுக்கிறான். ஏன்னா இவங்கிட்ட தான் மொத்தமா 2 டைம் கார்டு இருந்திருக்குமே. ஒன்னு அவங்க அம்மாவோடது, இன்னொன்னு கைப்புள்ளையோடது. சோ ஒரு டைம் கார்டை தான் அவங்க தூக்கிட்டு போயிருக்காங்க. அதே நேரத்துல நம்மளுக்கு ப்ரொஃபசரை தான் காட்டுறாங்க. அவன் அவங்க டிபார்ட்மெண்ட் ஹெட் தான் வந்து மீட் பண்றான். அவர் இருந்துட்டு ப்ரொஃபசர் கிட்ட உன்னோட ரிசர்ச் டீம்ல ஒரு பையன் ஓடி போயிட்டான்னு கேள்விப்பட்டேன், நம்ம பிரசிடென்ட்டோட சொந்தக்காரரும் இது ரிலேட்டடான ப்ராஜெக்டா பண்ணிட்டு இருக்கான், நம்ம தயவு செஞ்சு உன் டீம்ல சேர்த்துக்கோ அப்படின்னு கேட்கிறாரு. இதை எப்பவும் போல ரூடா முடியாதுன்னு சொல்லிடுறா. அவருக்கு செம காண்டாகுது. இவளுக்கு ஐஸ் வைக்கிறதுக்காக ஏதோ பாட்டில் வேற வாங்கி கொடுக்குறாரு. பட் இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவர் வாங்கி கொடுத்தது மட்டும் ஆட்டை போட்டு வெளியே வந்துடுறா. வெளியே வந்தவன் அங்க வேலை செஞ்சுட்டு இருக்க லேடிக்கு அதை இனாமா வேற கொடுக்குறா. அடுத்தவங்க காசு போட்டு வாங்கினதை நம்ம இனாமா கொடுக்கறதும் ஒரு பெருமை தானே. சோ இப்படி கொடுத்துட்டு சந்தோஷமா வரும்போது அங்க ஹீரோ இருக்கிற பார்த்தோடனே ஒரு மூஞ்சி மாறிடுது. ஏன்டா உனக்கு என்னதான்டா பிரச்சனை, ஏன்னா என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறா. அதுக்கப்புறம் தான் ஹீரோ ப்ரொஃபசரை கூப்பிட்டு வந்து அந்த டைம் கார்டை கொடுக்குறாரு. பட் இதை பாக்குறதுக்கு நார்மல் கார்டு மாதிரி தான் இருக்கு, ஸ்பெஷலா ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிடுறா. பட் நம்ம ஹீரோ விடுற மாதிரி இல்ல, தயவு செஞ்சு எனக்காக இதை ரிசர்ச் பண்ணுங்க அப்படின்னு கேட்கிறான். தம்பி பின்னாடி கொஞ்சம் திரும்பி பாரு, டேபிள் ஃபுல்லா பேப்பரா இருக்குல்ல, அதெல்லாம் நான் பண்ண வேண்டிய ஒர்க், இதுக்கு எனக்கு டைம் இல்ல அப்படின்னு சொல்லிடுறா ப்ரொஃபசர். அப்ப ஹீரோ வந்துட்டு நீங்க டைம் டிராவல நம்புறீங்களா அப்படின்னு கேட்கிறான். ஏன்னா லாஸ்ட் டைம் இந்த கார்டை என் கையில வச்சிருக்கும் போது என்னை சுத்தி இருக்க அத்தனை பொருளுமே காத்துல மிதந்துச்சு அப்படின்னு சொல்றான். அதுக்கு ப்ரொஃபசர் அசால்ட்டா அன்னைக்கு நீ குடிச்சு இருந்திருப்ப, அதனால உனக்கு அப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி மொக்க பண்ணி விட்டுறா. அது மட்டும் இல்லாம நானும் இப்ப ரீசெண்டா ஒரு டிரானை பார்த்தேன்ப்பா, அந்த மாதிரி டிரான் நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது, ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றான். ஏன்னா அதே டிரானை ஃபாலோ பண்ண அன்னைக்கு தான் ஹீரோக்கு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த ப்ரொஃபசரையும் அவன் பார்த்திருப்பான். சோ இவனும் அந்த விஷயத்த சொல்றான். இதை கேட்கிறவளுக்கு செம ஷாக் ஆகுது. இப்ப நம்மளுக்கு ஆலைஸ்ல தான் காட்டுறாங்க. யூனியன் கிட்ட அவரோட கொலிக் இருந்துட்டு அந்த போலீஸ்காரன் உன்னோட ஃபேஸ பார்த்துட்டான், சோ இனிமேல் ரொம்பவே நீ கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. பட் இந்த விஷயத்தை யூனியன் சீரியஸ் எடுத்துக்கிற மாதிரி இல்ல. அந்த கொலிக்குமே காண்டாகுது. டே அவனுக்கு நம்மளுக்கு 30 வருஷம் பின்னாடி இருந்தாலும் அவனுங்களும் போலீஸ்காரனுக்கு தான், அவனை மதிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இங்க நம்ம ஹீரோ ப்ரொஃபசரை கூப்பிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் வந்திருக்காரு. அவங்க கண்ணில் பார்த்தேன்னு சொன்ன ட்ரோனை பத்தி விசாரிக்கிறதுக்காக. சோ அவங்க சொல்ற டீடைல் எல்லாம் கேட்டுட்டு இந்த மாதிரி டெக்னாலஜி 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குமான்னு கேட்டா அவங்க கிட்ட பதில் இல்ல. ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ட்ரோனை பார்த்திருக்கான். அதுக்கப்புறம் டைம் டிராவல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அதுக்கு ப்ரொஃபசர் தியரிட்டிக்கலா அதுக்கு நிறைய கைடன்ஸ் இருக்கு, பட் பிராக்டிகலா யாருமே ப்ரூவ் பண்ணது இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப இவன் அந்த டைம் கார்டை எடுத்து கொடுத்து இந்த கார்டுக்கும் டைம் டிராவலுக்கும் சம்பந்தம் இருக்கும் நான் நம்புறேன், எனக்காக இன்னொரு டைம் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம இது எங்க அம்மா விட்டுட்டு போன திங்ஸ்ல இருந்தது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றான். சோ அதனால ப்ரொஃபசரும் வாங்கி வச்சுக்கிறாங்க செக் பண்றதுக்காக. அதுக்கப்புறம் ப்ரொஃபசர் ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவன் எனக்கு அந்த பழக்கமே இல்லைன்னு சொல்லிடுறான். பட் இவங்க பண்ற விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது இவனுக்கு இவங்க அம்மாவை தான் ஞாபகப்படுத்துது. எனக்கு கடைசி அவங்க பர்த்டேக்கு கூட உட்காந்து ஒரு டைமா ட்ரிங்க் பண்றான் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதனால சரி எனக்கு ஊத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட உட்காந்து சரக்கடிக்க ஆரம்பிக்கிறான். பயவுளிக்கு 2 ரவுண்ட்லயே தலை தொங்கி போயிருது. அப்ப பக்கத்து டேபிள் இருக்க ஒருத்த வந்து நம்ம ப்ரொஃபசர் கிட்ட, ஏமா நான் எத்தனை டைம் கூப்பிட்டுருக்கேன் வெளியே போலான்னு, ஒரு டைம் கூட வந்தது இல்ல, யாருன்னே தெரிய ஒருத்தன் கூட உட்காந்து குடிச்சிட்டு இருக்க அப்படின்னு நக்கல் பண்றான். இத்தனை நேரம் மட்டையா இருந்த நம்ம ஹீரோ டேய் அப்படின்னு ஒரு சவுண்ட் விட்டனே
பயவுலைக்கு ஜெர்க்காகுது. எவ்வளவு தைரியம் தான் 50 வயசுக்கு மேல ஒரு லேடியை பார்த்து மரியாதை இல்லாம பேசு அப்படின்னு சொன்ன உடனே ப்ரொஃபசருக்கு காண்ட் ஆயிருது. பண்ணி பயலை தயவு செஞ்சு உட்காரான்னு ஒரு அடி அடிச்சு உட்கார வச்சிடறாங்க. அந்த ஆள்கிட்ட இவன் குடிச்சிருக்கான்னு சொல்லி ஆகமொத்தமா பிரச்சனை நடக்காம சமாதானப்படுத்தி விட்டுறாங்க. ஆனா இதுல காண்டானது என்னமோ ப்ரொஃபசருக்கு தான். ஏன்டா எப்ப பார்த்தாலும் 50 வயசு தாண்டிச்சு 50 வயசு தாண்டிச்சுன்னு அவமானப்படுத்திட்டே இருக்க, என்னை பார்த்தா அப்படியே தெரியுது, கல்யாணம் கூட பண்ணடா அப்படின்னு புலம்புது ப்ரொஃபசர். பட் நம்ம ஹீரோக்கு அவங்க அம்மா ஞாபகம் மட்டும்தான் இப்பத்துக்கு மைண்ட்ல இருக்கு. சரி இதுக்கு மேல இவங்கிட்ட பேசினா செட் ஆகாதுன்னு அங்கிருந்து கிளம்பலான்னு பாக்குறாங்க. இவனு வெறித்தனமா ப்ரொஃபசரோட கையை பிடிச்சிடறான். ஏதோ சொல்லதான் வருவான்னு பார்த்தா அங்கேயே விழுந்து மட்டை ஆயிடுறான் நம்ம ஆளு. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப கரெக்டா ஹீரோக்கு அவனோட ஃப்ரெண்டுக்காரி கிம் கால் பண்றா. அத ப்ரொஃபசர் தான் அட்டன் பண்றாங்க. கிம்முக்கு செம ஷாக்கு. இவன் போன்ல யாரா லேடி பேசுறாங்க அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகுறான். அப்ப ப்ரொஃபசர் வந்துட்டு தயவு செஞ்சு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வாமா, என் கூட வந்து குடிச்சு மட்டை ஆயிட்டான்னு சொல்றாங்க. இதுல கிம்முக்கு செம காண்டாகுது. அவன் குடிக்கவே மாட்டான். எவ்வளவு தைரியம் தான் அவனை ஃபோர்ஸ் பண்ணி குடிக்க வச்சிருப்ப, நீ அங்கேயே வந்து உன்னை மிதிக்கிறேன்னு மிரட்டுறா. இதுல ப்ரொஃபசர் காண்டாகுது. பதிலுக்கு அவளை எப்படி திட்டுறாங்க. நான் எங்கடி ஃபோர்ஸ் பண்ண, அவனா தாண்டி எடுத்து குடிச்சா அப்படின்னு. ஆக மொத்தமா ப்ரொஃபசர் தான் பாவம். கஷ்டப்பட்டு படிச்சு நல்ல ஒரு வேலையில் இருக்க என்னைய ஒரே ஒரு நாள் வெளியே கூட்டு வந்து இப்படி அவமானப்படுத்துறானே அப்படின்னு அப்செட் ஆகி உட்காந்துருக்கா. நம்ம கிம்மும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுறா. எவ்வளவு சத்தம் போட்டு பார்த்தாலும் ஹீரோ எந்திரிக்கிற மாதிரி இல்ல. இப்பதான் ப்ரொஃபசரையே கிம்மு பாக்குறா. செம்ம ஷாக் அவளுக்கு. ஏன்னா இவ சின்ன வயசுல இருந்து ஹீரோ கூட இருக்கிறனால ஹீரோட அம்மாவை இவளுக்கு நல்லாவே தெரியும். ப்ரொஃபசரும் தயவு செஞ்சு இவனை கூட்டு போயிருமா அப்படின்னு அங்கிருந்து கிளம்ப பாக்குறாங்க. இவ்வளவு நேரம் போன்ல கழுவி ஊத்தனவ ப்ரொஃபசர் கிட்ட உங்க பேரு என்ன அப்படிங்கிறது மட்டும் தான் கேக்குறா. ரிட்டன் ப்ரொஃபசர் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போதும் கூட ஹீரோவோட கண்ணுல உண்மை இருக்கு. ஆனா அவன் என்ன சொல்ல வரான் தான் புரியல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே தான் போயிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோ வீட்டுல தான் கண்ணை முடிக்கிறான். பாவம் இவனுக்காக எல்லா ஃபுட்டும் செஞ்சு கொடுக்கறது கிம் தான். அப்ப கிம் வந்துட்டு நீ எதுக்காக குடிச்சிருக்கன்னு என்னாலே புரிஞ்சுக்க முடியுது. நானும் அவங்களை பார்த்தேன். உங்க அம்மா மாதிரியே இருக்காங்க. ஆனா அவங்க உங்க அம்மா கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்றான். இதுக்கு ஹீரோ கிட்ட எந்த பதிலும் இல்லை பாவம். ஏன்னா உங்க அம்மா ரொம்ப சாஃப்டா பேசுறவங்க, இந்த லேடி ரொம்ப ரூடா இருக்காங்கன்னு சொன்ன உடனே ஹீரோ கோவம் வந்துருது. தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியே போயிரு அப்படின்னு சொல்லிடுறான். அட பக்கி நாய, மப்புல இருக்கிற உன்னை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து காலையில உன ஃபுட் எல்லாம் செஞ்சு கொடுத்தா என்னையவே வெளியே துரத்துறியா அப்படின்னு கோவிச்சுக்கிட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த ப்ரொஃபசரை தான் மீட் பண்ண வரான். இத்தனை நேரம் நல்லா இருந்தவங்க இவனை பார்த்தோன்னே மூஞ்சி மாறிடுது. வந்தவன் நல்ல புள்ளையாட்ட நேத்து பத்திரமா வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டீங்களா அப்படின்னு நலம் விசாரிக்கிறான். கடுப்பான ப்ரொஃபசர், டே நீ இருந்த கண்டிஷன்ல உன்னைதான் கேட்கணும், நீ என்னை கேட்டுட்டு இருக்கியா அப்படின்னு திட்டுறாங்க. சரி ஓகே, அந்த கார்டை செக் பண்ணி பாத்தீங்களான்னு கேட்டா எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு, அடுத்த வாரம் தான் செக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்கும்போது ஹீரோக்கு அவங்க அம்மா ஞாபகம் தான் வருது. ஏன்னா சின்ன வயசுல இருந்து அவங்க அம்மா தான் அவனுக்கு டியூஷன் எடுத்திருப்பாங்க. அந்த ஞாபகம் தான் பையனுக்கு இப்ப வருது. அதை யோசிச்சு பார்த்துட்டே போயிட்டு இருக்கும்போது கடைசியா அவங்க அம்மா கிளம்பும் போது ஸ்கார்ஃப் போட்டிருப்பாங்க. அப்ப கழுத்துல ஒரு மார்க் இருந்திருக்கும். ஒருவேளை அந்த மார்க் இந்த ப்ரொஃபசருக்கும் இருக்குமோ அப்படின்னு செக் பண்றங்கிற பேர்ல கேஃபிடேரியால தூரமா உட்காந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். பட் ஒரு பொண்ணுக்கு யாரு வாட்ச் பண்ணாலும் எங்க இருந்தாலும் தெரிஞ்சிருமே. பாக்குற வரைக்கும் பார்த்துட்டு ப்ரொஃபசரே எந்திரிச்சு வந்துடுறா. டே உனக்கு என்னதான்டா பிரச்சனை அப்படின்னு கேட்டா, நான் ஃபுட்டு சாப்பிட வந்தேன், எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கான். என்னமோ பண்ணி தொலைடா அப்படின்ட்டு அவ கிளம்புறா. அப்பவுமே பின்னாடியே வந்துட்டு இருக்கா. இது அவளுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. டே உலகத்திலே இந்த அளவுக்கு க்ளோஸா வாட்ச் பண்ற ஒரே ஆள் நீ தாண்டா, அதுலயும் நீ போலீஸ் வேற, சொல்றக்கே கேவலமா இருக்கு, தயவு செஞ்சு சும்மாறா அப்படின்னு ரொம்ப கெஞ்சாத குறையா கேட்டுட்டு போறா. ஆனா இவன் விடுவானா? உங்க பின்னாடி கழுத்தை மட்டும் ஒரு டைம் பாத்துக்கிட்டுமான்னு கேக்குறா. செம காண்டாகுது அவங்களுக்கு. இதுக்கு மேல நான் வாயில பேச மாட்டேன் தம்பி, ஒழுங்கு மரியாதை போயிரு அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போயிடுறா. அதே நேரத்துல ஸ்டேஷன்ல கேப்டன் எங்கடா ஹீரோ டேபிள்ல காணோம் அப்படின்னு மத்த போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்காரு. அப்ப ஒரு போலீஸ்காரன் போட்டு கொடுத்துறான். ஏதோ பிசிக்ஸ் டீச்சரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு, ஏதோ கேஸ் விஷயமா இன்வெஸ்டிகேட் பண்றாரு நினைக்கிறேன் அப்படின்னு. இதுல கேப்டனுக்கு மைல்டா டவுட் வருது. இப்ப நம்ம ப்ரொஃபசர் தான் காட்டுறாங்க. இவன் என்ன பண்ணாலும் நம்மளை ஃபாலோ பண்ண நிறுத்த மாட்டேங்கிறான். எப்படியாவது இந்த கார்டுல எதுவும் இல்லைன்னு சொல்லி அவன் துரத்தி விட்டணும்னு சொல்லி அந்த கார்டை தெரியாம அவன் மொபைல் மேல வச்சிருவாங்க. மொபைல் மொத்தமா ஜாம் ஆகுது. டிஸ்பிளேல கண்ணா பின்னா ஆஃப் ஆகிருது. இவங்களுக்கே டவுட் வந்துருது. திருப்பி ஒரு எடுத்து வச்சு பார்த்தா அதே மாதிரி நடக்குது. சோ அவங்க யாருக்கோ கால் பண்ணி நான் உன்னோட லேப் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன் பர்மிஷன் கேட்டுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல நம்ம கேப்டன் ஹீரோ கிட்ட, டே நீ என்ன பண்ணாலும் தயவு செஞ்சு கிட்ட சொல்லிட்டு பண்ணு, உன்னோட இஷ்டத்துக்கு எதுவும் பண்ணி மாட்டிக்காத. அதே நேரத்துல அந்த ஈன்சு குழந்தையோட கிட்னாப் கேஸ் அவங்க அப்பா அம்மா க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாங்க, இதுக்கு மேல அதை இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப நம்மளுக்கு அந்த குழந்தைய தான் காட்டுறாங்க. அவளுக்கு ஸ்கின் ரேஷஸ் வந்தனால டாக்டர் கூட்டு வந்திருக்காங்க அவங்க அம்மா. பட் டாக்டருக்கே இது என்னன்னு தெரியல. இருந்தாலும் மெடிசன்ஸ் தரம் போக போக சரியாயிரும் சொல்லிடுறாங்க. இப்ப நம்மளுக்கு ஆலைஸ்ல யூமினை தான் காட்டுறாங்க. அங்க அவரு ஃபியூச்சர்ல இருக்கிற யூசு குழந்தையோட அம்மாவை தான் காட்டுறாங்க. அவங்க பேசாம உட்காந்து காஃபி குடிச்சிட்டு தான் இருக்காங்க. ஆனா அவங்களை பார்த்த கிராண்டுல நம்ம யூமின் இன்சார்ஜ் லேடி கிட்ட அவங்க வேலை தான் முடிச்சதுல போன வாரமே அவங்க கிளம்பி இருக்கணும், ஏன் இந்த அவங்களை அனுப்பல அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு அந்த லேடி வந்து அவங்க உடம்பு சரியில்லாம போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் யூமின் இதை ஏத்துக்கிற மாதிரி இல்ல. இந்த மாதிரி எமோஷன்ஸ்க்கெல்லாம் நீ இடம் கொடுக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பட் இன்சார்ஜ் லேடி இருந்துட்டு உனக்கு வேணா எமோஷன்ஸ் வந்து இம்பார்ட்டன்டா இல்லாம இருக்கலாம், மத்தவங்களும் அதே மாதிரி இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. கடுப்பான யூமின் இது நானே ஹேண்டில் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட அம்மா கிட்ட வந்து நீங்க கிளம்பறக்கான நேரம் வந்துருச்சு, ரெடி ஆயிருங்க அப்படின்னு சொல்றாரு. பட் அவங்க இருந்துட்டு
நான் ஆல்ரெடி போஸ்ட்மான் பண்ண சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் அப்ரூவ் ஆகவே இல்லை, நீங்க உடனே கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லும் போதே ஏர்லைன்ஸ்ல இன்னொரு ஏஜென்ட் வந்துடுறாரு. சோ இவங்களை நேரா டிபார்ச்சர் கேட்டு கூட்டு போயிருங்க அப்படின்னு ஆர்டர் போட்டு யூமினும் கிளம்பிடுறாரு. சோ அந்த ஏஜென்ட்டும் இந்த லேடியை கூப்பிட்டு டிபார்ச்சர் கேட் கிட்ட போயிட்டு இருக்காரு கார்ல. ஆனா இவங்களுக்கு இஷ்டம் இல்லையாட்டு இருக்கு. அந்த டைம் கார்டு வச்சு அழுதுகிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல அந்த ஏஜென்ட் டிபார்ச்சர் கேட் கிட்ட வந்தாச்சுன்னு சொல்லும் போது இவங்களுக்கு ஷாக் ஆகுது. அப்ப அந்த ஏஜென்ட் பார்த்து சாரி அப்படின்னு சொல்றாங்க. என்னடான்னு பார்த்தா எங்கேயோ இருந்து ஒரு ஸ்னைப்பர் வந்து இந்த ஏஜென்ட போட்டு தள்ளுது. ஆப்போசிட்ல ஒரு காரும் வருது, அதுல இருந்து ஒரு இறங்கி வரான். இவன் ஒரு புது கேரக்டர். வந்தவன் அந்த யூசோட அம்மா கிட்ட கவலைப்படாதீங்க, இப்ப நீங்க சேஃபா இருக்கீங்க, நீங்க போக வேண்டிய இடத்துக்கு நான் கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். கட் பண்ணா நெக்ஸ்ட் சீன்லயே அந்த இறந்து போன ஏஜென்ட்டோட பாடியை வச்சு இவனுக்கு ஏதோ அனலைஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்ப அங்க இருக்கிற ஒரு ஆளு அந்த லேடி இங்க இருக்கிற புரோக்கரை காசு கொடுத்து ஹையர் பண்ணிருக்காங்க, இதுக்கு மேல இல்லீகலா இங்க ஸ்டே பண்ண பிளான் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்கிற யூமினி காண்டாகுது. அவரோட கொலிக்கிட்ட ஏன்டா இதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் நின்று வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்க போறியா அப்படின்னு திட்டிட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா அந்த யூசுவோட அப்பாவும் ஏதோ பிசினஸ் ட்ரிப் விஷயமா அப்ராடு போறாரு. சோ அவங்க ஒய்ஃப் கிட்ட பத்திரமா இருந்துக்கோ, 2-3 நாள்ல வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி பார்க்கிங்க்கு வந்தா ஒரு லேடி கிராஸ் பண்ணி போறாங்க. பாக்குறதுக்கு இவங்க ஒய்ஃப் மாதிரி இருக்கு. ஒரு நிமிஷம் ஜர்க் ஆகுறாரு, பெருசா எடுத்துக்காம அவரும் போயிடுறாரு. வந்திருக்கிறது வேற யாரும் இல்ல, ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கிற அந்த குழந்தையோட அம்மாவே தான். ரூம்ல பார்த்தா அம்மாவும் பொண்ணும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ ஃபியூச்சர்ல இருந்து வந்த அம்மா அவங்க குழந்தை கொஞ்சறத பிரசன்ட்ல இருக்கிற அம்மா கண்ணை முழிச்சு பார்த்தா வாரி போட்டுருது. யோசிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு. இவ டெட் ஷாக்ல எந்திரிச்சு உட்காரும் போது என் குழந்தை எவ்வளவு அழகா இருக்கா பாரு, எவ்வளவு தைரியம் தான், என் குழந்தைய சேவ் பண்றதுக்கு நீ தவறி இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவ கழுத்தை பிடிச்சி நறுக்குறா. இதுக்கு மேல நீங்க இருக்காத, நானே இங்க இருந்து என் குழந்தைய பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவ கழுத்தை நசுக்கிட்டு இருக்கா. அங்க சீனும் கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல இந்த பழைய கார்ல கிரஷ் பண்ற கேரேஜ் தான் காட்டுறாங்க. அங்க இருக்கிற ஒரு ஆளு ஒரு காரை கிரஷ் பண்றதுக்காக தூக்க சொல்றாரு. ஆனா அதுல ஃபுல்லா பிளட் ஸ்டெயினா இருக்கு. அடுத்த சீனே போலீஸ்காரெல்லாம் அங்க வந்துடுறானுங்க. டிக்கிய ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள இருக்கிறது அந்த ஈன்சு குழந்தையோட அம்மாவோட பாடி. நினைச்ச மாதிரியே ஃபியூச்சர்ல இருந்து வந்த அம்மா பிரசன்ட்ல இருக்க அம்மாவை போட்டு தள்ளிட்டா. அங்க வர கேப்டனுக்கு ஹீரோ மூஞ்சியவே பார்க்க முடியல. ஏன்னா இதுக்கு மேல இந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணாதன்னு அவர் தான் சொல்லிருப்பாரு. சோ இந்த விஷயத்தை அவங்க வீட்டுல இன்ஃபார்ம் பண்றதுக்காக 2 போலீஸ்காரங்களை வேற அனுப்பி வைக்கிறாங்க. இவனுக்கு இது எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா சின்ன குழந்தை வேற. அந்த பொண்ணு யோசிச்சுக்கிட்டே காலிங் பெல் அடிச்சா கதவை திறக்கிறது அந்த குழந்தையோட அம்மா. இவனுக்கு தூக்கி வாரி போடுது. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை போலீஸ் ஸ்டேஷன்ல கூப்பிட்டு நிறைய டெஸ்ட் எடுக்கிறாங்க. இருக்கிற ஐடி கூட எல்லாம் மேட்ச் பண்ணி பாக்கறதுக்காக. இவனுக்கு என்ன பண்ணாலும் பாசிட்டிவ் தான் வரப்போகுது. ஏன்னா அதே லேடி தான் ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்காங்க. ஒரு சேஞ்சஸ் அங்க கிடையாது. சோ அந்த லேடியும் போல்டா இவங்க எடுக்கிற டெஸ்ட்களை கோஆபரேட் பண்ணிட்டு அவங்க குழந்தையை கூப்பிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. ஆனா இதை நம்ம ஹீரோ மட்டும்தான் சந்தேகத்தோட பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த கிடைச்ச பாடியை அட்டாப்சி பண்ண டாக்டர் இருந்துட்டு இந்த லேடியை கழுத்தை நெரிச்சுதான் கொண்டிருக்காங்க. கழுத்துல வெட்டினதுக்கான 2-3 மார்க்கும் இருக்கு. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, எப்பவுமே இறந்தவங்க நெய்ல யார் கொலை செஞ்சாங்களோ அவங்க டிஎன்ஏ கிடைக்கும். ஆனா இவங்களோட நெய்ல இவங்க டிஎன்ஏ தான் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ அந்த ஈன்சோட அம்மாவை தான் பார்க்க வந்திருக்காரு. அவங்க இருந்துட்டு அதான் ஆல்ரெடி பிளட் டெஸ்ட் டிஎன்ஏ சாம்பிள் எடுத்துட்டீங்களா, இதுக்கப்புறம் நான் கோஆபரேட் பண்ணுமா அப்படின்னு கேக்குறாங்க. பட் ஹீரோக்கு இவங்க மேல இன்னும் டவுட் இருக்கு. சோ நான் உங்ககிட்ட சில கொஸ்டின்ஸ் கேக்குறேன், அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. உங்க பொண்ணோட கிட்னாப் கேஸ்ல யார் உங்க பொண்ணை கடத்தினாங்கன்னு இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல, ஏன் அந்த கேஸை க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த குழந்தையோட அம்மா இருந்துட்டு என் பொண்ணு சேஃபா இருக்கால, அது எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. சரி ஓகேமா, உங்க பொண்ணு காணாம போன அன்னைக்கு அவ எங்க போறா எங்க வராங்கிற டீடைல் உங்க ஹஸ்பண்டுக்கு மட்டும் தான் தெரியும் சொல்லியிருந்தீங்க. அந்த சமயத்தில் நீங்க வேற அப்ராட்ல இருந்தீங்க கரெக்டா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். சோ இப்ப நம்ம சைமல்டேனியஸா இதுக்கு முன்னாடி இறந்து போன அந்த அம்மாவை விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னு காட்டுறாங்க. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, என் ஹஸ்பண்ட் வேலை செய்யற ஹவுஸ்மேட் 2 பேருக்கு தான் இந்த விஷயம் தெரியும் சொல்லியிருப்பாங்க. அதே நேரத்துல அதுக்கு இந்த லேடி இருந்துட்டு நான் என்ன பதில் சொன்னேனே ஞாபகம் இல்ல, நான் ரொம்ப பதட்டமா இருந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. சரி ஓகே, எங்க உங்க ஹவுஸ்மேடே காணோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டா, நான் இப்ப பார்ட் டைமா தான் ஒர்க் பண்றேன், சோ அதனால என் பொண்ணை நானே பாத்துக்கிறேன், அவங்க வேலை குவிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இத்தனை நாள் வேலை செஞ்சுட்டு திடீர்னு அவங்க வேலை குவிட் பண்ணா உங்க பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணுவாள், ஏன்னா அந்த ஹவுஸ்மேட் கூட உங்க பொண்ணு ரொம்ப க்ளோஸா தானே இருந்தா அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்கறான். அதே நேரத்தில் இதுக்கு முன்னாடி இறந்து போன அம்மா என்ன சொல்லிருப்பாங்கன்னா, அந்த ஹவுஸ்மேட் இப்ப ரீசெண்டா ஜாயின் பண்ணவங்க என் பொண்ணு அவங்களை பார்த்தாலே பயப்படுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா பிரசன்ட்ல இருக்கிற அம்மா வாய் தவறி, ஆமா நானும் என் பொண்ணு 2 பேருமே அவங்களை மிஸ் பண்றோம், ஏன்னா ரொம்ப நாளா இங்க வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு லூஸ்டா கூட்டாடுறா. ஹீரோக்கு கன்ஃபார்ம் ஆயிருது. அப்போ ஹீரோ சந்தேகத்தோட இவங்களை பார்த்துட்டு இருக்கும் போது இவங்க கழுத்தை சொரிஞ்சிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்மளுக்கு காட்டுறாங்க இவங்களுக்கும் அவங்க குழந்தைக்கு இருக்கிற அதே ரேஷஸ் இருக்கு. சோ இங்க இவங்க கழுத்தை சொரியும் போது அவங்க குழந்தையும் அவங்க கையை சுரிஞ்சிட்டு இருக்கா, பெட்ல படுத்துட்டு இருக்கிறவ. அதுக்கப்புறம் ஹீரோ கேப்டன் கிட்ட வந்து இந்த குழந்தையோட அம்மா 24 ஹவர்ஸ் ஃபாலோ பண்றதுக்காக பர்மிஷன் கேட்கறான். பட் அவர் பர்மிஷன் கொடுக்கல. ஃபர்ஸ்ட் நான் அவங்க அம்மாவை மீட் பண்றேன், அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்ப கரெக்டா கேப்டன் ஒரு கால் வருது. பைபிள கொஞ்சம் தூரமா போய் ரொம்ப பவ்யமா பேசிட்டு இருக்காரு. யாருகிட்ட பேசுறது ஹீரோக்கு தெரியல. ஆனா இவர் பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது
ஹீரோக்கு கேப்டன் மேலேயும் லைட்டா சந்தேகம் வர ஆரம்பிக்குது. இப்ப நம்மளுக்கு அந்த குழந்தையோட அம்மாவை தான் காட்டுறாங்க. அவசர அவசரமான ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்றாங்க. குழந்தையும் வந்து எழுப்பலான்னு பார்த்தா கையில இருந்த ரேஷஸ் இப்ப மூஞ்சி வரைக்கும் வந்திருக்கு. இவங்க ரொம்பவே அப்செட் ஆயிடுறாங்க. அதே டைம்ல நம்ம கேப்டன் இவங்க வீட்டுக்கு வந்திருக்காரு. சோ உள்ள வந்தவர் திங்ஸ் எல்லாம் பேக் ஆயிருக்கிறத கவனிச்சிடுறாரு. ஏமா வெளியே எங்கேயாவது போறீங்களா அப்படின்னு கேட்டா அது உங்க வேலை கிடையாது, வந்த விஷயத்தை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறா. சரி உங்க பொண்ணு கிட்ட தான் நான் பேசணும், அவ எங்கன்னு கேட்டா அவ ஸ்கூல்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமா நின்று இருக்காங்க. நம்ம கேப்டனுக்கு சந்தேகம் வந்துருது. அந்த பொண்ணை பார்க்கலாம் போக ட்ரை பண்ணுவாரு. பட் ஃபர்ஸ்ட் அவங்க தடுத்துறாங்க. என்னதான் இருந்தாலும் இவர் போலீஸ் ஆச்சே, இவர் பாட்டுக்கு நேரா உள்ள போயிடுறாரு. போய் பார்த்தா அந்த பொண்ணு உடம்பு ஃபுல்லா ரேஷஸா இருக்கு. இவருக்கே செம ஷாக்கு. இவர் இந்த பதட்டத்தில் இருக்கும் போது இந்த பொண்ணோட அம்மா கத்தியிலேயே கேப்டனை சொருகிடுறா. அங்கேயே நம்ம கேப்டன் அன்கான்சியஸ் ஆயிடுறாரு. நெக்ஸ்ட் சீன்ல இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு நம்ம ஹீரோ அறக்க பறக்க ஹாஸ்பிடல் தான் வந்து பாக்குறான். பட் யாருக்குமே அவரோட கண்டிஷன் தெரியல. உள்ள சர்ஜரி நடந்துட்டு இருக்கு. அதே நேரத்துல இந்த குழந்தையோட அம்மா ஈன்சுவை கூப்பிட்டுட்டு ஏதோ கால் டாக்ஸில போயிட்டு இருக்கா. பட் இந்த குழந்தையோட நடன இருக்க மோசமாயிட்டே போகுது. அப்ப எங்க அம்மாக்கு ஏதோ நம்பர்ல இருந்து கால் வருது. அவங்களும் அதை அட்டன் பண்ணிட்டு கொஞ்ச நாள் நான் மறைஞ்சிருக்க போறேன், தயவு செஞ்சு என் குழந்தைக்கு மெடிசின்ஸ் மட்டும் கொண்டு வந்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்க லேப்லயும் நம்ம ப்ரொஃபசர் கிடையாது ஃப்ரெண்ட் சயின்டிஸ்ட் கூட சேர்ந்து அந்த டைம் டிராவல் கார்டை தான் அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இத பாக்குற சயின்டிஸ்டுக்கு தூக்கி வாரி போடுது. யாருடி உனக்கு இதை கொடுத்தா இவ்வளவு அட்வான்ஸ்டா இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அதே நேரத்துல கிம்மும் ஹீரோவும் ஹாஸ்பிட்டல் வெளியே தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ இருந்துட்டு எனக்கு நீ யாருமே இல்லாதப்ப எனக்கு அப்பாவா நின்னது அவர் மட்டும்தான். பட் இவர் இந்த நிலைமையில இருக்கும் போது கூட எனக்கு எந்த எமோஷன்ஸுமே தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றான். அதுக்கு கிம் இருந்துட்டு இதெல்லாம் சகஜம் தான், ஓவர் பதட்டமா இருந்தா எமோஷன்ஸ் எல்லாம் வராது, எல்லாம் சரியாயிடும், கொஞ்சம் வெயிட் பண்ணி நான் உனக்கு சாப்பாடு வாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறா. அப்ப கரெக்டா ப்ரொஃபசர் காரியம் அங்க வந்துடுறா. ஏன்டா நான் உனக்கு எத்தனை டைம் போன் பண்ணிட்டு இருக்கேன், போனே எடுக்க மாட்டேங்கிற, உன்னை பாக்குறதுக்கு நான் போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது கிம்மும் அங்க நின்று பார்த்துட்டு தான் இருக்கா. எமோஷன்ஸ்னா என்னன்னு தெரியாதவன் இத்தனை நேரம் கல்லு மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தவன் ப்ரொஃபசரை, அதாவது அவங்க அம்மா உருவத்தில் இருக்கிற ப்ரொஃபசரை பார்த்த உடனே அவனை அறியாமையே அவன் அழுக ஆரம்பிக்கிறான். இதை பாக்குற ப்ரொஃபசர் என்னடா எப்ப பார்த்தாலும் நீ சென்டிமெண்டாவே பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேட்கிறா. இதை பார்த்துட்டு இருக்க கிம்முக்கு வேற ஒரு பக்கம் தூக்கி போடுது. சோ இந்த இடத்துல இந்த எபிசோடும் கம்ப்ளீட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். நன்றி.